வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனி வணக்கம். இது மெயினாக முழுக்க எஸ்ஏ ஸ்டூடெண்ட் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்களா? கிட்டத்தட்ட எஸ்ஏ எக்ஸாம் மட்டும் சமயம் ஒரு 2 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அது சீரும் சிறப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு 50,000 நபரை படிக்கிறாங்க. சரிங்களா? அந்த 50,000 நபர்கள் ப்ளஸ் 1.5 லட்சம் நபர் இருப்பீங்க பார்த்தீங்களா? சீசன் பறவைகளாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்களும் படிச்சிங்கன்னு வச்சுங்க, இந்த 50,000த்துக்குள்ள வந்துடலாம். சரியா? அதெல்லாம் அதை பற்றிலாம் ஒரு பாசிட்டிவ் தான். சரிங்களா? இது கண்டிப்பாக முழுக்க நம்ம சேர்ந்து சொல்றதா. சரிங்களா? அதனால உறுதியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாருமே சொல்லுவாங்க வேகன்சி வந்து 1352. நல்லா படிக்கக்கூடிய மாணவர் நல்லா புரிஞ்சு படிங்க. வேகன்சி உண்மையான வேகன்சி எவ்வளவு தெரியுமா? 6790 தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? வெறும் 1300 படிக்காதீங்க. 6000 வேகன்சி எடுக்க போறாங்க நினைச்சு படிங்க. ஏன்னு கேக்குறீங்களா? 1:5 போட்டு பாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட் சொல்றேன், போன வட்டம் 60.5 ஜஸ்ட் பாஸ் ரிட்டன்ல ஜஸ்ட் பாஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் இருக்காரு. 63 போட்ட ஒரு நபர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க 2 பேர் யார் வேலைக்கு போவாங்க நினைக்கிறீங்க? 63 தான் வேலைக்கு போவாங்க. 63 ஃபெயில் ஆயிட்டாரு, வேலை கிடைக்கல அவருக்கு. அந்த 60.5 போட்டா பாத்தீங்களா? 60.5 அவரு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த கேஸ் எப்படா முடியும்னு சொல்லிட்டு தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு நம்மள. அதான் உண்மை. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, நீங்க எப்படியாவது இந்த எக்ஸாம் மட்டும் யாரு கண்ணை குத்தி காதை குத்தி என்ன பண்ணிடுறாங்க, இந்த எக்ஸாம் மட்டும் உள்ள மட்டும் பாஸ் ஆயிரும். நீ பிசிக்கல் ஃபுட்ஸா அடிச்சிட்டாவே ஜாப் கன்ஃபார்ம் நீ ஊர்ல சொல்லிக்கலாம். சரிங்களா? காக்கி சட்டையை என்ன பண்ணிடலாம், தைக்கவே கொடுத்துடலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நீங்க பிசிக்கல் ஃபுல் ஷாட் அடிச்சாவே அடுத்த இன்டர்வியூல அங்க பேனல்ல உட்காந்து உங்களுக்கு 6 மதிப்பெண் போட்டுருவாங்க. எல்லாம் இதுல ஈக்குவல் பண்ணாவே நீங்க வந்துருவா. சரிங்களா? மேக்ஸிமம் எஸ்ஏ படிக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஃபிட்டாலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால அது ஸ்டார் வருது அப்படியே 3 கொஸ்டினா பாருங்க. சரிங்களா? இங்க 6 கொஸ்டின் 6 மார்க். அப்பனா 20.5 போட்டவர் 26க்கு போயிருவாரு. அவர்னா அது 123 அப்படியே தான் இருப்பாரு. சரிங்களா? அதனால இவர்தான் 3 மார்க் கூட போயிருவாங்க. அதனால நல்லா யோசிச்சு படிங்க. 6790 போட்ட 1 ஒரே மார்க் இருந்தா கொஞ்சம் சேர்த்து ஒரு 200 பேர் 100 பேர் சேர்த்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7000 வேகன்சி ஞாபகத்தை வச்சுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன்ப்பா, இதை மாரி ஒரு இது இனிமேல் எங்கேயும் அமையாது. சரிங்களா? அவ்வளவு வகையான ஒரு வாய்ப்புகள். இனி இந்த வேகன்சி கடவுளாக கூட நினைச்சா கூட போட மாட்டாங்க. அது உண்மைதான். நல்லா யோசிச்சு பாத்துங்க. இது எலெக்ஷன் ஏப்ரலுக்கு மேல மார்ச்சுக்கு மேல எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லா ஓட்டிடுவாங்க. ஏற்கனவே டிஎன்எஸ் போட தெரியும், நெகட்டிவா சொல்லல, காமனா சொல்றேன். ஆனா முன்னாடியெல்லாம் உண்மையை பாராட்டணும். முன்னாடிலாம் அந்த நம்ம மேம் இருக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசத்துல எஸ்ஏ போனாங்க. சரிங்களா? 2019 பேஜ் 2021 பேஜ். சரிங்களா? தீயா போனாங்க. அப்படி இருந்த டிபார்ட்மெண்ட் இப்படி ஆச்சு, சும்மா வருத்தமா தான் இருக்கு. அதனால சின்ன எதனா கோட்டா தான், மற்றபடிலாம் எக்ஸாம்ல நியாயமா தான் கண்ணியமா நடைபெறுது. அதுல எந்த வகையான மாற்றுக்கிறதும் கிடையாது. எல்லாரும் பாஸ் பண்ணுவோம். எத்தனை லட்சம் கொடுத்துருங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாம் என்னது நம்ம அகாடமி வந்து பார்த்தா தெரியும். சரிங்களா? எத்தனை லட்சம் கொடுத்துட்டு பாஸ் பண்ணாங்க. எல்லாருமே சாப்பாட்டுக்கு அன்றாட காலையில சாப்பாட்டுக்கு காசு இல்லாம உட்காந்து படிச்சவங்க நீங்க எஸ்ஏ இருக்காங்க. சரி, அதனால தைரியமா நீங்க படிக்கலாம். அது எந்த வகையான மோசடியும் கிடையாது. கரெக்டா தேர்வு நடக்குது. இவங்க கோட்டால தான், அவங்க வெப்சைட் இதுல தான், அதனால சிஸ்டமேட்டிக்கல் தான் அவங்க எரர் பண்ணிருக்காங்க தவிர மற்றபடி எல்லா ப்ராசஸ் கரெக்ட் தான். சரியா? நம்ம ஸ்டார்ட் ஆஃப் பாயிண்ட் மட்டும் போயிடுவோம். அப்படின்னா 6790 வேகன்சி படிங்க. ஜஸ்ட் உள்ள மட்டும் பாஸ் ஆங்க. அப்படி பாஸ் ஆகி 2 பிசிக்கல் ஃபுல் ஸ்டார் இன்டர்வியூ ஃபுல் மதிப்பு எடுத்துட்டு வச்சுங்க. அப்புறம் ஃபெயில் ஆனு என்ன வந்து கேளுங்க, நம்ம இப்படியே வாங்கி கொடுத்துடலாம். சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி வந்து லிஸ்ட் வந்துடும். இதுல ஃபுல் மார்க் எடுத்தாவே நீங்க உங்க லிஸ்ட்டுக்குள்ள நீங்க உள்ள போயிருவீங்க. பிசிக்கல் விட்டாலுமே என்ன பண்ண முடியாது, நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வராமே நிறைய பேர் இருக்காங்க. சரியா? கேஸ் டீடைல் உங்க பார்த்துட்டா ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ பார்த்துருப்போம். சரிங்க? ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க. ஒன்னு எங்களை 650 சீக்கிரம் உள்ள போங்க ஒரு டீம் இருக்காங்க. இந்த 41 பாவம். சரிங்களா? அதுலயும் வராம இதுலயும் வராம இப்ப எக்ஸாம் படிக்கவும் முடியாம. சரிங்களா? அவங்க இந்த 40 மிகப்பெரிய லாயர் ஆயிட்டாங்க. பார்த்தா உண்மை. சரிங்களா? சட்டத்திற்கு நுணுக்கங்கள் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, டிஎன்எஸ் போர்டு எப்படி இருக்காங்க, அதாவது டிஎன்பிசி எப்படி கோட்டா ஃபாலோ பண்றாங்க, டிஎன்எஸ்ஆர் எதை மெயின் சொல்றாங்க, டிஎன்எஸ்ஆர் பிக்கு டிஎன்பிசிக்கு நிறைய கோட்டா டிஃபரெண்ட் வேறுபாடு இருக்கு. அது எப்படி ஒரே அரசாங்கத்துல இவங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க, இவங்க ஒரு மெத்தட ஃபாலோ பண்றாங்க, ஏன் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி பிடிச்சதுதான் அந்த மேட்ரு. உள்ள போனாதான் தெரியுது நிறைய குளறுபடிகள். சரிங்களா? இருக்கு. அதனால வேற எதுவும் கிடையாது, இந்த கோட்டா மட்டும் தான் குளறுபடிகள். சரியா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும். சரிங்களா? பாவம் இல்லையாப்பா அவங்களாம். சரிங்களா? சரி, பாத்துக்குங்க. சரி, அடுத்து மாடல் கொஸ்டின். நான் அடிக்கடி சொல்றதா, இந்த மாடல் கொஸ்டின் பேஸ் பண்ணி, சரிங்களா, எந்த ஒரு எக்ஸாம் படிச்சாலுமே இந்த மாடல் கொஸ்டின் விட்டுருக்காங்க. காமன் உங்களுக்கு இது காமன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், அதாவது காமன் நம்ம நார்மலா படிக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சேம் சிலபஸ் தான். சிலபஸ் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மாத்த மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் கூட சிலபஸ் மாத்திட்டாங்க. அது நம்மளுக்கு சிலபஸ் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம மதிப்பிற்குரிய ராமன் சார் நம்முடைய கான்டாக்ட் புக்லாம் நல்லா ரிவ்யூ கொடுத்தவர் சார். அவங்க தலைமை டீம் என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டினை எடுத்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணிடலாம், தைரியமா என்ன பண்ணிடலாம், நீங்க படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் கூட தைரியமா படிக்கலாம். உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. சரியா? சரி, அடுத்து பாருங்க. இது விரைவில் அப்படி பண்ணிடுவாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா மாடல் கொஸ்டின் தான் இது. பாருங்க 2023ல மாடல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் ஒரிஜினல் எக்ஸாம்னு கேட்டாங்க. சரிங்களா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சயின்ஸ்ல 28 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி தான். சரி, சயின்ஸ் மாடல் கொஸ்டின் 30 கொடுத்துருந்தாங்க, இவங்க 28 நேரம் கேட்டிருந்தாங்க. மோரா ஈக்குவலா வருதா? அதே மாதிரி தான். பாலிட்டில 15 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க மாடல் கொஸ்டின், இவங்க 14 கேட்டிருந்தாங்க. சரியா, இது ஹிஸ்டரியில அவங்க 11 கொடுத்துருந்தாங்க, இந்த 2 கொஸ்டின் இதுல ஆட் பண்ணிருக்காங்களா, இதுல 13 கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபில 10, அதே கரண்ட் அஃபேர்ஸ் 8 கொஸ்டின். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 6 மாசம் படிங்க, உங்களுக்கு விரைவில் வரும்போது உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் போடலாம். அதே தமிழை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 10 மார்க்கு, இங்கிலீஷ் பொறுத்தளவு 10 மார்க்கு, சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு 40 மார்க்கு. சரிங்களா, இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்களா பாத்துங்க இதெல்லாம் அதிக மார்க்னு கேட்டிருக்கான்னு பார்த்து அதை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிங்க. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சயின்ஸ் 30 கொஸ்டின், டிஎன்பிசி படிக்கிறவங்க மேக்ஸிமம் சயின்ஸ் படிக்க மாட்டாங்க, ஏன்னா டிஎன்பிசில வெறும் 5 கொஸ்டின் தான், அது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு நம்ம ஏற்கனவே இந்த டிஎன்பிசி போர்டுக்கு மட்டும் படிக்கிறீங்க பாத்தீங்களா, நல்ல வாய்ப்பா இருக்கு. சரிங்களா, அதே டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர் நம்ம வீடியோ பாப்பீங்க, தயவு செய்து சரிங்களா ஹைட் இல்லாம உள்ள வந்து அநியாயம் பண்ணி விடாதீங்க. சரிங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் வேலைக்கு போறாரோ, அப்புறம் 2வது விஷயம் 1:5 உள்ள போயிட்டாரு, போனோம்னா அவர் நம்ம உள்ள வரைக்கும் வந்துட்டான், அடுத்து ஒரே 1 மார்க் 1/2 மார்க் தான், அவர் ஃபெயில் ஆன முடியும். உள்ள போனதா ஒரு தைரியம் வந்துடும். சரிங்களா, எக்ஸாம்லயே பாஸ் பண்ணாமே பிசிக்கல்லே உள்ள போகாம வெளியிருந்தான்னு வச்சுங்க, மன உளைச்சல் ஆளாகும். அதுக்கெல்லாம் காரணம் டிஎன்பிசி தான். போனோட்ட ஆப்சன்டிஸ் 400 பேர் ஆப்சன்டிஸ். சரிங்களா, பாத்தீங்கன்னா போனோட்ட 650 கிட்டத்தட்ட 3000 சம்திங் கூட்டாங்க, 400க்கு மேல வேகன்சி. இது நானும் யாரும் பிசிக்கல் போல. சரிங்களா, அத 400 பேர் வாழ்க்கை இங்க கெடுத்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அந்த பாவங்களை சும்மா விடாது. அதனால டிஎன்பிசி படிக்கிற அனைத்து மாணவர்களுமே தயவு செய்து உண்மையிலே நான் எழுதுன்னு நினைச்சு எழுதுங்க. மற்ற இந்த கட் ஆஃப் கூட்டி விட்டு வர்றதுக்கு, இந்த சும்மா டெமோ பார்க்க போறதுக்கு சரிங்களா அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சரியா, ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். சரியா, அடுத்து பாத்துங்க, உங்களுக்கு இதுதான்ப்பா, இதை பேஸ் பண்ணி நீங்க படிங்க, என்ன பண்ணிடலாம், கரெக்டா மார்க் எடுத்துடலாம். நல்ல ஒரு சிம்பிள் லாஜிக். சரியா, இந்த லாஜிக் யாராலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிக்கிறீங்களே உறுதியா பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. சரியா, மெயின் என்ன தடவை படிக்கணும், கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலுமே உங்களுக்கு 6வது இருந்து 10 வரைக்கும் புக்ல இருக்க முதல் பாக்ஸ் கொஸ்டினா நல்லா தெளிவா படிச்சுக்கணும், ஒரு வரி விடாம படிக்கணும், எது கேட்டா படிக்கணும். சில கொஸ்டின் அது ஆப்ஷன் ஏதாவது ஒரு சம்பந்தமா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க, அப்பனா இந்த பாக்ஸ்க்குள்ள வர்றத நீ ஆப்ஷன் சம்பந்தம் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன் நம்ம பாக்ஸ்க்குள்ள அதுக்குள்ள தான் படிச்சேன், அந்த ஆப்ஷன் அழகா நீங்க எடுத்துருவீங்க. சரிங்களா, அது பாக்ஸ் கொஸ்டின். அடுத்து புக் பேக் நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து நான் இந்த பிளாக் லெட்டர்ல கருப்பா கொடுத்துருப்பாங்க, சிவப்பு கொடுத்துருப்பாங்க, இந்த பாக்ஸா கொடுத்துருப்பாங்க, அட்டவணை போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை முதல் தெளிவா படிக்கணும். சரிங்களா, முதல் என்ன படிக்கணும், பாக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா படிக்கணும், அடுத்து புக்கை ஃபுல்லா படிக்கணும், அது பிளாக் லெட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லா படிச்சுக்கணும். சரிங்களா, அதே 11th 12th அதே மாதிரி தான். பாக்ஸ் 11th 12th நீங்க 10 6வது 10 கூட புக்கை உள்ள திறந்து படிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனா 11th 12th பொறுத்த அளவுக்கு உள்ள நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஆட்டோமேட்டிக் மறந்துட்டே வந்திருக்கு. அதனால அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. சரியா, நம்ம நிறைய கண்குள்ளா பாக்குறோம்ல, 11th 12th மாங்கு படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா இதுல ஈஸியா கொஸ்டின் கேட்டத தப்பு பண்ணிருப்பாங்க. அப்பனா என்ன அர்த்தம், ரிவிஷன் ஒழுங்கா இதுல பண்ணாம நீங்க படிக்கிறது வேஸ்ட்னு அர்த்தம். சரிங்களா, பெருசா அவங்க கேட்கறதும் கிடையாது. 11th 12th பொறுத்த அளவுக்கு புக் பேக்கு மெயினா பாக்ஸ் கொஸ்டின். சரிங்களா, இதை தாண்டி அவங்க இதனால வரைக்கும் கேட்கறவங்க இனியும் கேட்க மாட்டாங்க. இதை புரிஞ்சு நீங்க படிங்க. அப்படியே ரொம்ப டீப்பா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யாருனாலும் அடிக்க முடியாது. உங்களுக்கு தேவை நீங்க பாஸ் பண்ணா போதும், இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்டா எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க 11th தலைகளை உட்காந்து படிங்க. நான் என் தப்பே உங்களுக்கு சொல்ல கிடையாது, நான் பாஸ் பண்ணா போதும் சார் நினைக்கிறோம். பாத்தீங்களா, அவன் போறீங்க, அதுல இருக்கு 11th 12th பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிங்க, புக் பேக் நல்லா நீங்க படிச்சுங்க. பிளஸ் பிளாக் லெட்டர் கண்டிப்பா கருப்பு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, முக்கியமான வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. நீ நல்லா பாத்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க என்னன்னு எடுப்பாங்க, நம்மளுக்கு மதிப்புக்குரிய செந்தாமரை கண்ணன் சார்ட்டே நம்ம நேரடியாக பேசியிருக்கோம். அவர் டிஎன்பிசி மெம்பராக இருந்திருக்காரு. சரிங்களா, அவங்க டீம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. என்ன மெயினா புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை அப்படியே முக்கியமான வார்த்தைகள் தான் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுமா அதான் இருக்கு, உள்ள போய் தான் வாட்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே சில கொஸ்டின் எடுப்பாங்க, ஒரு மோரா 2-3 கொஸ்டின் அப்படி இருந்து வரும். சரிங்களா, அது யாரும் அடிக்க கூடாதுன்னு அப்படி கேட்பாங்க. சரிங்களா, அதை நம்ம விட்டாலும் நம்மளோட கட் ஆஃப்ல எந்த பாதிப்பும் வராது. சரிங்களா, இந்த லாஜிக் மட்டும் படிங்க. மெயினான அது ஒரு 7000 வேகன்சின்னு படிங்கப்பா, அப்பதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். மறுபடியும் சொல்றதா, இந்த வாய்ப்பு இனி கடவுளா நினைச்சாலும் உருவாக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், அடுத்த 2 வருஷத்துக்கு எஸ்ஐ நோட்டிபிகேஷன் போய் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே 2000 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க, அது இதுல 1300 வந்துருச்சு. கண்டிப்பா 1500 வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஆனா கன்ஃபார்ம் 1352 கன்ஃபார்ம் தான். சரிங்களா, மதிப்புக்குரிய என்னது நம்ம அட்வொகேட் ஜெனரல் அவரே சொல்லிட்டாங்க, 1300 வேகன்ட் எடுக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நீங்க சீக்கிரம் இந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுத்தா தானே பண்ண முடியும், எங்களுக்கு அரசு
உங்களுக்கு பெரிய அழுத்தமா இருக்கு, மாணவர் சார்பு உங்களுக்கு பெரிய அழுத்தமா இருக்கு. கண்டிப்பா உங்க அழுத்தங்கள்லாம் புரியுது, இன்னும் அழுத்தம் கொடுங்க சரிங்களா. என்னது இயேசுநாதர் சொல்லியிருப்பாரு, கேளுங்கள் தரப்படும், அது தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு. அதனால தட்டிட்டே தான் இருக்கணும், திறக்கதானே தட்டணும், வேற வழியே கிடையாது சரியா. சரி பாத்துங்க. அதே எஸ்ஏ டீடைல் நம்ம பார்த்தாச்சு. மாடல் கொஸ்டின் இந்த லாஜிக் சரிங்களா, சிம்பிளான இதே கான்செப்ட் தான்ப்பா. இதை மட்டும் வச்சுட்டு கண்டிப்பா மனம் தளராம மட்டும் படிங்க, நோட்டிபிகேஷன் வருது சரிங்களா. சில பேர் நீங்க தான் நோட்டிபிகேஷன் எப்ப வெயிட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டுட்டு எந்த சேனல்ரா எஸ்ஐ பத்தி கேஸ பத்தி பேசுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா படிக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்குன்னே தனியா எங்க டிஎன்பிசி வேணாம் சார்னு சொல்லிட்டு, ரயில்வே வேணாம், ஆர்ஆர்பி வேணாம் சொல்லிட்டு எஸ்ஐக்கு மட்டுமே என்ன பண்றாங்க, ரூம் போட்டு தங்கி ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஒரு 60-70 ஸ்டூடெண்ட் இதுக்கு மட்டும் படிக்கிறாங்க. கடந்த ஒரு 2 வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்க போட்டி விட போறீங்க. நான் உங்களை பயமாத்த விரும்பல சரியா. உண்மையை சொல்றேன். போனோட்டு எவ்வளவு வேகன்சி, கண்டிப்பா 746 நினைக்கிறேன் சரி, நல்லா பாத்துங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு பேர் கூப்பிட்டாங்க, 1500 பேர் நெறி கூப்பிட்டாங்கப்பா. எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, 1500 பேர் கூப்பிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு வேகன்சி கொடுத்தாங்க, 700 பேருக்கு தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க பாத்துங்க, 800 பேர். இந்த 800 பேருக்கு உங்களுக்கு தரமான கேண்டிடேட் சரிங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிசிக்கல் போனவங்க, இன்டர்வியூ போனவங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க எல்லாம் இவங்க மட்டும் 800 பேர் இருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க, அடுத்து 1 மார்க் 1/2 மார்க்ல போனவங்களே நான் நிறைய பார்த்திருக்கேன் சரியா. 1 மார்க் 1/2 மார்க் போனவங்களே இவங்க ஒரு நாள் குறைஞ்சது 1 மார்க் 1/2 மார்க்ல போனவங்க 500 பேருக்கு மேல இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி 1 மார்க் போது அது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இங்க ஒரு 1500, இங்க ஒரு 800, 2300 பேர் தரமான வெயிட்டான கேண்டிடேட் சரிங்களா. இவங்க நீங்க போட்டி போறீங்களா, எப்படி படிக்கணும் பாத்துங்க. ஒண்ணுமே பெருசும் கிடையாது. இவங்க போற திரும்ப தான் படிச்சு அப்படி மைண்ட் அவ்வளவு ஷார்ப்பா வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திருக்குறள் எழுதியவர் யாரு, திருவள்ளுவர் தெரியும் சரிங்களா. ஒரு டைம் படிச்சாலும் ஒண்ணுதான், 1000 டைம் படிச்சா அதே கொஸ்டின் அதே ஆன்சர் தான் சரிங்களா. ஆனா திரும்ப படிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா ஈஸியான கொஸ்டின் திரும்ப படிச்சே அதே தரத்துல தான் இருப்பான். அந்த கொஸ்டின் யாருக்கிட்ட அடிப்பாங்களா அந்த லெவலுக்கு நீங்க இப்ப வந்துடலாம். அதுக்கு மெயின் என்ன படிக்கணும், இந்த வகையான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் நல்லா போட்டு பாருங்க. ஏன்னா நீங்க டெஸ்ட் போட்டா மட்டும் தான் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு தெரியும் சரிங்களா. நம்ம சில பேர்ல வருவாங்க சரிங்களா, கடைசி வரைக்கும் டெஸ்ட் அடிக்க மாட்டாங்க. ஆனா எல்லா கிளாஸும் கவனிப்பாங்க, உட்காந்துட்டு போவாங்க. ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. டெஸ்ட் அடிச்சா மட்டும் தான் என்னென்ன தப்புன்றது தெரியும். அந்த டெஸ்ட்ல தப்புன்ற கொஸ்டினை நம்ம எப்போது வாழ்க்கையில எப்பயுமே மறக்க மாட்டோம் சரிங்களா. அப்படி மறந்துட்டா நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். இந்த வகையான ப்ரொசீஜர்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. மெயினான ஒரு சயின்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரீசனிங் 40-40 போடணும் சரிங்களா. 40-40 போடணும். பிளஸ் இங்கிலீஷ் வந்து சில பேர் கஷ்டம் சொல்லுவாங்க, இதுன்னு சொல்லுவாங்க. இது மினிமம் நான் ஒண்ணு 2 சேர்த்து ஒரு 15 கொஸ்டின் போட்டுறேன் சரிங்களா. இங்க ஒரு 40, இங்க ஒரு 15 சரிங்களா. ஏன்னா ரீசனிங் ரொம்ப ஈஸியா கேட்கலாம், 40 போட்டுடலாம். சயின்ஸ்ல ஒரு 20 சரிங்களா. அப்படி மினிமம் மார்க் போட்டா என்ன பண்ணிடலாம், 125 மேல போயிடும். ஆனா அந்த வட்டம் கட் ஆஃப் ஈஸியா கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்க, 130 இருக்கு அடிச்சு வச்சுக்கோங்க சரிங்க. 121 கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாடரேட்டா தான் இருந்தது. ஆனா அந்த வேகன்சி கூட சரிங்களா. அதனால மனதளரா படிங்க. 7000 வேகன்சி நீங்க நல்லா ஞாபகம். உங்களுக்கு உண்மையான கேண்டிடேட் எவ்வளவு டஃப்னஸ் இருக்காங்க, 3500 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் 3500 பேர் உங்க மேல படிச்சுட்டு இருப்பாங்க சரிங்களா. அதனால இந்த 3500 எனக்கு என்ன தெரியுமா, இந்த எல்லாருமே நான் 3500க்குள்ள வந்துருந்தேன் சரிங்களா. அதனால வெறி கொண்டு படிங்க, என்ன டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா எந்த சேனல்ரா எப்படா கேஸ பத்தி பேசுவாங்க, எப்படா நோட்டிபிகேஷன் போடுவாங்க, இந்த வருத்தம்லாம் விட்டுட்டு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் அரசு சார்பா நான் வழக்கறிஞர் நோட்டிபிகேஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கேட்கறாங்க. பொறுங்கன்னு சொல்லி தான் சார் ஜஸ்டிஸ் மதிப்புக்கு நீதித்துறை இது கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அதனால நான் மண்டே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. திடீர்னு என்ன பண்ணலாம், மண்டே வந்து நீங்க நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, இந்த கேஸ் சீக்கிரம் முடிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படி கூட சொல்லிடலாம். எப்ப எனி டைம் நீங்க பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா ஏப்ரல் தாண்டில வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அதனால நீங்க அவங்க போடவே முடியாது. அதனால இதுக்குள்ள எடுக்க பாத்துருவாங்க. அந்த அளவுக்கு அரசு பெரிய ப்ரெஷர் தான். அதனால படிங்க சரிங்களா. வேற ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம உடனே பண்ணிடலாம் பார்த்துடலாம். அதே மாதிரி நானும் உங்களுக்கு பர்சனலாக சொல்றேன், மேக்ஸிமம் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு கிளாஸ் ஒரு 15 கிளாஸ் வச்சிருக்கீங்களா, நிறைய பேர் சயின்ஸ் எடுங்க சார்னு சொல்றாங்க. அது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு 15 கிளாஸ்லேயே சயின்ஸ்ல 30 மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு கண்டிப்பா நம்மளை வாட்ச் பண்ணுங்க, உறுதியாக நான் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். அடுத்தடுத்து சும்மா சின்ன வேலை பழுகுனால தான் நம்ம யூடியூப் பக்கமே வர முடிய கிடையாது. ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே டெஸ்ட் பேஜ் இருக்கு சரியா. அதெல்லாம் பார்க்கறனால தான் கொஞ்சம் இங்க வர முடியல. ஆனா இருந்தோம்னா இது ஓப்பனாக எல்லா கிளாஸுக்கும் சயின்ஸ் எல்லா மாணவர்கள் நம்முடைய மாணவர்களை வாட்ச் பண்ற எல்லா மாணவரும் 30 மதிப்பெண் எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கிடுவோம். ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் எல்லாம் இருக்கு. நோட்ஸ் என்னோட ஓன் நோட்ஸே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா நான் இல்லை, நான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் பொறுத்தளவுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். முன்னாடியே நம்ம டார்கெட் வீடியோ இருக்கு சயின்ஸ் கிட்ட ஒரு 15 வீடியோ போட்டிருப்போம். அது இப்போதைக்கு நீங்க பாருங்க. அதை விட பிரம்மாண்டம் நான் பண்ணிடலாம். ஒரு 20 வீடியோல ஃபுல் டோட்டல் 6 to 10 வரைக்கும் பிளஸ் 11th to 12th சிலபஸ் இருக்கிற சயின்ஸ் மட்டும் நான் பண்ணிடலாம், போட்டு முடிச்சிடலாம். மற்ற மட்டும் படிங்க. சயின்ஸ் எனக்காண்டி பெண்டிங் வச்சிருங்க, நான் உங்களுக்கு முடிச்சு தந்துடுறேன் சரியா. சரி, வேற சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.